ரூபாய் மோசடி செய்துள்ள பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடம் இருந்து பணத்தை பெற்றுத்தர வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்போரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட காலவாக்கம் கிராமத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்பு கட்டித்தருவதாக கூறி பிரபல தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதையறிந்து சென்னை மற்றும் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் பல லட்சம் ரூபாய் கொடுத்து குடியிருப்புகளை முன்பதிவு செய்துள்ளனர். ஆனால் குறிப்பிட்ட காலக்கெடு முடிந்தும் குடியிருப்பு வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே பணத்தை திருப்பித் தரக்கோரி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே பாதிக்கப்பட்டவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2013 ஜூன் மாசம் உங்களுக்கு வீடு கட்டி தரதா சொல்லி மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 2015 ஆச்சு. ஏன் ஒன்னும் அவங்க கட்டி கொடுக்கலன்னு எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது, வீடு நாங்க மாசம் வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கோம். இப்ப கேட்டா 2016 டிசம்பர்ல தான் உங்களுக்கு வீடு கட்டுவேன்னாங்க. இப்போ எங்களோட கஷ்டங்கள்லாம் என்ன ஆறுதுன்னு தெரியல. நிறைய வயசானவங்க அவங்களோட குடும்பத்தை கூட ரன் பண்ண முடியாம மாசம் பேங்க்குக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க கமிஷனர் ஐயா கிட்டயும் போய் எங்களோட முறையீட்டு நாங்க கொடுத்தாச்சு. அதே மாதிரி சிஎம் ஸ்பெஷல் செல்லுலயும் நாங்க போய் கொடுத்தாச்சு. ஆனா அவன் ஒன்னும் ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கான். அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க எங்களுக்கு ஒன்னும் தெரியல. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செஞ்சு அந்த ஆளு கிட்ட எங்க பணத்தை மீட்டு கொடுக்குமாறு எல்லா மேல் அதிகாரிகள் கிட்டையும் நாங்க கேட்டு. தனியார் நிறுவனம் விதிமுறைகளை மீறி கட்டிடம் கட்டியதாகவும் உரிய காலத்திற்குள் முடிக்கப்படாததால் கட்டிடம் கட்ட வழங்கப்பட்ட அனுமதியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.